ஹாய் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜியோல் பஸ்டர்ஸோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 6 வயசு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தரே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஃபோன் பேசிட்டே வரான். மிஸ்டர் ஜாங்கோட செக்ரட்டரி கூட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்றான். அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்ட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்க. காலில் பேசுறவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. இன்னும் அந்த அக்யூஸ்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. பொய் சொல்லாதடா, உண்மையை சொல்லு, என்ன பண்ண அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன், பொய் எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டுக்கு போனதுல இருந்து எப்ப வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதுற, வேணும்னா அந்த சேர்ல போய் உட்காந்து எழுது, அதுதான் திங்கிங் சேர், நல்லா உனக்கு யோசனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம டிடெக்டிவ் அப்படியே வர்றாரு. இவன் கொலை பண்ணல, அவனை ஏன் பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல இவன் தான் லிம்டாங்கிட்ட இருந்து காரு அப்பார்ட்மெண்ட்லாம் கடனை வாங்கியிருக்கான். அவன் செத்து போனதுல இவனுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு, இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காரு. அவன்கிட்ட இருந்து காசு கூட எல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் சொல்லுவான். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. 1 மில்லியன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்லுவான். என்னது 1 மில்லியனா? பாருங்க கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் சொல்லிட்டே இருப்பாரு. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லுங்க டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இல்லைன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம டிடெக்டிவ் அப்படியே அமைதியாடுறாரு. அப்ப மின்சியோ கேக்குறா, மிஸ்டர் ஜாங்கோட செக்ரட்டரி மீட் பண்ணீங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறா. இல்ல, கான்டாக்ட் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு. ஓ அப்படியா, அப்படின்னா எவிடன்ஸை கொண்டு வாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுவான். இவன் எப்ப பார்த்தாலும் என்னை டாமினேட் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கத்திட்டு இருப்பாரு. அவர் கரெக்டான பாயிண்ட தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லுவான். நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவன் சைடு போயிட்டியா, அதெல்லாம் விடுங்க, அந்த பொண்ணை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருப்பான். என்னது பொண்ணா, யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்பாரு. அப்படியே கட் பண்ணா இங்க மின்சியோ ஹீரோ தான் காட்டுறாங்க. மிஸ்டர் ஜாங் கூட பேசிட்டு இருக்காங்க. காங் மின்ஜி ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணா, என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்சியோ கேக்குறா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தான் அப்படின்னு சொல்றான். லிம்டாங்கில காங் மின்ஜியை புள்ளி பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்ல, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் ரொம்ப சைல்டிஷ், ரொம்ப எமோஷனல் ஆகுவான். என்னால் அன்னைக்கு போய் அவனை கம்ஃபர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். நான் ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேன், பீசஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதில் ஒரு லைன் இருக்கும், காலம் எல்லா காயத்தையும் குணப்படுத்தாது, ஆனால் அது எல்லா மெமரிஸையும் மறைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆமா, அந்த மூவி நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் சொல்றாரு. லாஸ்டா அந்த மூவில பீச் மூவ்மெண்ட் நம்பவே முடியாத மாதிரி இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, நானும் அதை கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் சொல்றாரு. எந்த நேரத்துல போய் எதை கேட்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படியே நம்ம ஹீரோவும் மின்சியோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மிஸ்டர் ஜாங் ரொம்ப மனசொடைஞ்சு பேசினார்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்சியோ சொல்றா. என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க அவர் அழுததை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ சொல்லுவா. நான் பார்த்ததே வேற, அவர் ஆக்ட் பண்றான்னு சொல்றீங்களா அப்படி சொல்லிட்டு மின்சியோ கேக்குறா. அவர் ஒன்று சாப்பிடவே இல்லைன்னு சொன்னாரு, ஆனா அவரோட ஷர்ட் ஹேண்ட்ல ஒரு சாஸ் ஒட்டிருந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் மூன்லைட்டிங் ரெஸ்டாரண்ட்ல சூஷி சாப்பிட்டு இருக்கான் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவன் பேசும்போது மின்ட் ஸ்மெல் வந்துச்சு, சாப்பிட்டுட்டு அவன் மின்ட் ஃபிளேவர் எடுத்திருக்கான், எல்லா மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணணும், ஒரு இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆமா, உங்க கண்ணு முன்னாடி ஏதாச்சும் மிஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ ஒரு மாதிரியா பண்றா. அப்படியே மின்சியோவும் ஹீரோவும் டேக் கேர் சென்டருக்கு தான் வர்றாங்க. ஜாங், நீ என்னோட ஆபீஸ்ல வந்து பாரு. என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் பாத்துக்கிட்டு இருப்பான். மிஸ்டர் ஜாங்கோட செக்ரட்டரி கூட பேசுனீங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லுவான். நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், அவங்க வந்து மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லுவாரு. உங்கள்கிட்ட எப்படி பேசினாங்க, நீங்க எப்படி அவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு சீக்ரெட் ராவும், எல்லாருமே உன்கிட்ட பேசிடுவாங்களா, அதெல்லாம் என்கிட்ட மட்டும் தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சைட்ல பார்த்தா ஒரு மியூசிக், யாரும் பார்த்தா ஒரு பொண்ணு வர்றா. எல்லாரும் அந்த பொண்ணை தான் பாக்குறாங்க. நான் டிடெக்டிவ் பார்க்க வந்திருக்கேன், மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லேடி கேக்குறாங்க. நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் எந்திரிச்சு நிக்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம டிடெக்டிவ் அங்கிட்ட ஒரு போஸ்ட்ல நின்றுகிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணையை பார்த்துக்கிட்டு, ஸ்டார்டிங்ல அந்த கம்பெனில ஒர்க் பண்ணேன், அப்புறம் அந்த கம்பெனியை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. காங் மின்ஜேக்கு அந்த கம்பெனில யாராச்சும் எனிமீஸ் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். நிறைய பேர் இருந்தாங்க,
மிஸ்டர் ஜாங்கும் ஒரு காங் மின்ஜேயும் பிரதர்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். பிரதர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. நம்ம டிடெக்டிவ் அப்படியே ரொம்ப ரொமான்டிக் லுக்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. டிடெக்டிவ் கூட ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஆனா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு. நம்ம ஹீரோ அங்கிட்டு மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரையும். ஆனா எனக்கு இப்ப சாப்பிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. நம்ம டிடெக்டிவ் மறுபடியும் ஒரு ரொமான்டிக்கா லுக் விட்டுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வர்றான். ஜங்கு டிடெக்டிவ் நீங்க அங்க போய் பாத்துட்டு வாங்க அப்படி சொல்றான். ஐயோ நான் இன்னைக்கு பிஸிப்பா அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்றாரு. மின்சியோ நீ வேணா போயிட்டு வாவே அப்படின்னு சொல்றாரு. நான் பிஸியா இருக்கேன் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி மின்சியா சொல்லிடுறா. மின்சியோ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். எங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்சியா கேக்குறா. மூவிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். என்னது மூவிக்கா நீங்க ரெண்டு பேருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் ஷாக்கா கேக்குறாரு. நான் மின்சியா கூட தானே போறேன்னு சொன்னேன் உங்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல அப்படி கேட்கல என்ன மூவிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க கேக்குறான். ஒரு மூவி நேம் சொல்றான். அது லவ் மூவி போல. என்னது அந்த மூவியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக்கா இருக்காங்க. நான் வெளியே கார்ல வெயிட் பண்றேன் நீ வா மின்சியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருவான். இவர் என்ன லூஸ் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லிட்டு இருப்பாரு. நான் என்ன அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ பெர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுட்டு இருப்பா. நான் கண்டிப்பா பெட் கட்டுறேன்டா. அவர் எப்படியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்ட போறாரு பாருவே. கூட வேலை பாக்குற பொண்ணு கூட டியூட்டி டைம்ல போய் மூவிக்கு போய்கிட்டு இருக்காரு. என்னடா அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கத்திட்டு இருப்பாரு. அவங்க ஒருவேளை டேட்டிங்கோட போயிருக்கலாம். டிடெக்டிவ் நீங்க ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லுவான். மின்சியோ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜங்கு. கேப்டனுக்கு மின்சியோலாம் ஓவர்டா. அவனுக்கு ஏன்டா இவ்வளவு நல்ல பொண்ணுலாம் தேவையில்லையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இங்க மின்சியோ தான் காட்டுறாங்க. பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வர்றான். தியேட்டர் இந்த பக்கம் தான் இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுக்கு விறுவிறுன்னு போயிடுறான். மின்சியோ பாக்குறா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படம் பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹேர்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம மின்சியோவும் ஹீரோவும் பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. பக்கத்துல ஒரு லவ்வர்ஸ் போல அவங்க நல்லா அடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மின்சியோக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாதி சீட்ல தான் உட்காந்துருக்கான். நெளிஞ்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. மின்சியோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா கேப்டன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ சொல்லுவா. நான் யூஸ்வலா மூவிக்கெல்லாம் டைம் எடுத்து வரமாட்டேன். அதுவும் கூட ஒர்க் பண்றவங்க கூட சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான். இவ இல்ல கேப்டன் அப்படிலாம் இல்ல கேப்டன் சாரி கேப்டன் எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல மின்சியோ நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல நான் போயிட்டு வரேன் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிடுவான். ஐயோ ஏன்டா இவர் கூட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுப்புல பாப்கார்னை தின்னுகிட்டு இருப்பா. பக்கத்துல பார்த்தா அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. மின்சியும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்படியே திடீர்னு எந்திரிப்பா. பாப்கார்ன் எல்லாம் கீழே கொட்டிரும். பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹீரோ பாக்குறான். ஹீரோ இன்னும் வரல காணும். இவர் என்ன ரெஸ்ட் ரூமுக்கு தானே போனாரு. ரெஸ்ட் ரூமே கட்டிக்கிட்டு இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுப்புல பாப்கார்ன் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. ஜங்கும் டிடெக்டிவ் காங் மின்ஜியை பத்தி ஒருத்தட்ட பேசிட்டு இருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரையும் அப்படியே டேக் கேர் சென்டர்ல தான் காட்டுறாங்க. காங் மின்ஜியை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கம்பெனியை விட்டு போகலான்னு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை காங் மின்ஜியும் மிஸ்டர் ஜாங்கும் நல்ல பிரதர்ஸா இருந்தா கூட கம்பெனி விஷயத்துல வேற வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை 2 ஃபேஸா கூட அவங்க ரெண்டு பேருக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது தப்பு. அப்படி ஒரு ஆளுக்கு 2 ஃபேஸ்னா அப்ப 2 ஆளுக்கு 4 தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னடா காமெடின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கும் அதுக்கு சேர்த்த மாதிரி சூப்பர் காமெடி சார் கேப்டன் சூப்பர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். மூடு போதும் நிற்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் வந்து சொல்றாரு. அப்பதான் இங்க ஜாங் வருவான். அவன்கிட்ட வந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சம்மதமே இல்லாம. ஜாங் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோவும் ஜாங் போயிடுறாங்க. இப்ப நம்ம ஜங்கு அமைதியாயிடுறான். என்ன இப்பெல்லாம் அடிக்கடி நம்ம ஜாங்கிட்ட கேப்டன் பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒர்க் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லுவான். ஆமா மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ பார்த்து கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ சொல்றா. நீ என்ன சொல்ற ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. எதுவும் உனக்கு ஆக்வர்டா எதுவும் ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேக்குறான். நான் தனியா தாண்டா மூவி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்சியோ சொல்றா கடுப்பா. ஏன் கேப்டன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் படம் முடியற வரை இந்த டாய்லெட்ல தான்டா இருந்தா என்ன பண்ணானே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்சியோ கத்துறா. இப்ப நம்ம ஜாங் வந்து ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறான். கேப்டன் நீங்க கேட்ட ரிப்போர்ட் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் அங்க போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோக்கு கால் வருது. ஃபாரன்சிக் ஆபீசர் தான் கால் பண்ணிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஆபீஸ்ல தான் இருக்கான். அங்க இருக்க அந்த அவங்க என்னென்ன டிகிரி வாங்கியிருக்காங்க எங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அவங்க இவனுக்கு மேல படிச்சிருப்பாங்க போல அவ்வளோ இருக்கு. இவங்க ஒரு ஆள் தான் இங்க வேலை பாக்குறாங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த ஆபீசர் இப்ப வர்றாங்க. இங்க தான் புதுசா வந்திருக்க கேப்டனா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்ததும் இவங்களா இவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பார்த்தானா அது எல்லாம் மைண்டுக்கு வருது. இது காங் மின்ஜே பாடியில இருந்து எடுத்தோம். இது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை முழுங்கி இருக்கான்.
அது அவன் தொண்டையிலே மாட்டி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை காட்டுறாங்க. அது அப்படியே ரொம்ப பிஞ்சு இருக்கு. அதை நம்ம ஹீரோ அந்த மைக்ரோஸ்கோப்ல பாக்குறான். அதுல ஏதோ நம்பர்ஸ்லாம் இருக்கு, ஏதோ நம்பர்ஸ் இருக்கு, போன் நம்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இல்ல யாரோட தான் நேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பாக்குறான். பார்த்துட்டு ஓகே தேங்க்யூ, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறான். திரும்பி வர்றான். இந்த எவிடன்ஸ் பாக்குறதுக்கு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாங்க. திரும்பி போறான். திரும்ப மறுபடி வர்றான். இந்த எவிடன்ஸ்லாம் டேக் கேர் சென்டருக்கு சென்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நான் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாங்க. அப்படியே திரும்பி பின்னாடி போலான்னு போறான். அப்படியே தடுக்கி விட்டு அப்படியே சோஃபாலே விழுந்துருவான். என்னடா அந்த டீம்ல இருக்க எல்லாருமே லூசா இருக்காங்க, இல்ல யாருமே நார்மலா இல்ல போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மிஸ்டர் ஜாங்க தான் காட்டுறாங்க. அப்ப கார்ல உட்கார்ந்துருக்காரு. அங்க ஒரு கீ தொங்குது. அதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே காங் மிஞ்சே நிக்கிறான். பக்கத்துல ஒரு கார் இருக்கு. அதுல எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் இங்க இருக்க பெஞ்சில உட்கார்ந்துருக்கான். மிஸ்டர் ஜாங் அப்படியே ஒரு ஸ்கூட்டர்ல வராரு. உண்மையிலே இதுலதான் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு காங் மிஞ்சே கேக்குறான். டே இது பேபிடா, காரை விட ஃபாஸ்டா கூட்டி போயிருண்டா, சீக்கிரம் வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுலலாம் என்னால ஏற முடியாது, இதனால எனக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது, போற வழியிலே நான் ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ எப்படியே 2 பேரும் ஏறி போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எப்படியாச்சும் வேனை ஃபர்ஸ்ட் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு காங் மிஞ்சே கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த சவுண்ட் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த கீயை பார்த்து இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கார் எடுத்துட்டு போறாரு. ஒரு கார்ல அப்படியே இடிக்க போறாரு. சடனா பிரேக் போட்டுறாரு. முன்னாடி பார்த்தா ஹீரோ விட்டு இறங்கி வர்றான். மிஸ்டர் ஜாங் ஹீரோ வர்றத பாக்குறாரு. ஹீரோ வந்து விண்டோ நாக் பண்றான். ஏதோ இப்பதான் பாக்குற மாதிரி. சொல்லுங்க கேப்டன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்டுக்கிட்டு இருப்பான். காரை என்ன சடனா முன்னாடி வந்து பாட்டுறீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, இப்ப எங்கேயாச்சும் நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் சொல்றாரு. நான் உங்க கூட பிசினஸ் விஷயமா ஒன்று பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். என்னது பிசினஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கேக்குறாரு. சரி கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் இங்க வந்திருக்கதே உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். எனக்கு தெரியும். என்னது அரெஸ்டா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஜாங் பாக்குறாரு. ஆமா நீங்க காங் மிஞ்சையும் லிம்டாங்கிலே கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஹீரோ ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்பான். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கேக்குறாரு. அது நம்ம போற வழியில பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். மிஸ்டர் ஜாங் அப்படியே நம்ம ஹீரோ தள்ளி விட்டு ஓடிடுவாரு. நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துருவான். மெதுவா எந்திரிச்சு கையெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். மிஸ்டர் ஜாங் ஓடிட்டு இருக்காரு. வழியில ஒரு பாட்டிமா நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சு வண்டியில நின்றுகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த பாக்ஸ் தள்ளி விட்டு நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ள பாக்குறாரு. ஒரு லேசா ஒரு பாக்ஸ் தள்ளி விட்டுருப்பாரு. அடுத்து தள்ள முடியல. பார்த்தா அந்த பாட்டிமா அவர் கையை பிடிச்சிருக்கு. கை அப்படி கொஞ்சம் அந்த ஷர்ட்டை எடுக்குது. பார்த்தா ஆர்ம்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு. அதை பார்த்துட்டு கீழே கிடந்த பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு ஓடிடுவான். நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி ஓடி வருவான். வந்து இந்த பாட்டிமாவோட கையை பார்த்துட்டு திரும்பி ஓடுறான். மிஸ்டர் ஜாங் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஓடிட்டாரு. அங்க ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேல ஏறி குதிச்சு அப்படி போய்கிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு கீழே குதிக்கிறாரு. பக்கத்துல ஒரு கம்பி இருக்கு. அது மேல கஷ்டப்பட்டு ஏறி குதிக்கிறாரு. அதான் சைட்ல கேட்டை ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் வர்றாங்க. சூப்பரா ஏறி குதிச்சிங்க, நல்லா ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆளுக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி குதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டு இருப்பாரு. ஹீரோவும் பின்னாடி ஓடி வருவான். கீழே விழுந்தடிச்சு எந்திரிச்சு நல்லா எனர்ஜெட்டிக்கா ஓடி வந்துட்டு இருக்கான். எப்படிலாம் ஓடி வந்தோம்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்கான் மிஸ்டர் ஜாங் கிட்ட. அவர் மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. என்னடா எப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. மேல ஏறி குச்சிலாம் ஓடாதீங்க, சும்மா கீழே ஓடுங்க என்னமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஜாங் அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்க எப்படி என்னைய சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஜாங் கேக்குறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க கொலை பண்றதுக்கு எந்த ரீசனுமே இல்ல, ஆனா நீங்க அதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ எப்படி அந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். காங் மிஞ்சி அந்த JMT கம்பெனில இருந்து விட்டு போகலாம், வேற ஆஃபர் அவனுக்கு வந்திருக்கும், அதனால அந்த கம்பெனியை விட்டு லீவ் ஆகலாம்னு நினைச்சிருப்பான். இது மிஸ்டர் ஜாங்க்கு தெரியும். நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, அவனை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுறதுக்கு வருவாரு. அப்பதான் காங் மிஞ்சே லிம்டாங்கில புள்ளி பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணிடுவான். மிஸ்டர் ஜாங் தான் அதை பண்ணுவாரு. பஃபர் ஃபிஷ் பாய்சனை நீ வந்து வச்சிருக்க, அதை நீ ஒரு டிராமால இருந்து பாத்திருக்க, அதை தான் நீ இப்ப இதுல யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அவனை கொலை பண்ணவே கிடையாது, நான் அன்னைக்கு மூவிக்கு போயிருந்தேன், யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் சொல்றாரு. நீங்க படம் பாக்குறது போனீங்க, ஆனா நீங்க படம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அன்னைக்கு ஒரு நாள் கேட்டிருப்பான், பீசஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மூவியை பத்தி கேட்டிருப்பான். அந்த லாஸ்ட் பீச் சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு ஆமா நான் கூட யோசிச்சேன் அப்படின்னு மிஸ்டர் ஜாங் சொல்லியிருப்பாரு.
நம்ம ஹீரோக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும் அவன் போய் தான் சொல்றான்னு. ஏன்னா அந்த மூவியை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப சொல்றான். என்னது நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஜாங் பாக்குறாரு. அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. மிஸ்டர் ஜாங் படம் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல எந்திரிச்சு போயிருப்பாரு. இப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள போறாரு. அங்க ஒருத்தன் பிளாக் கலர் கேப் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். அவன் இப்ப வெளியே வர்றான். அவன் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ஜாங் கேப்ல ஏறி போயிட்டு இருக்காரு. ஒரு அட்ரஸை காமிச்சு இந்த அட்ரஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அந்த டைம்லாம் இப்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எத்தனை மணிக்கு போறாரு எத்தனை மணிக்கு வர்றாருன்னு. இப்ப அப்படியே மிஸ்டர் ஜாங் லிம்டாங்கிலோட வீட்டுக்கு தான் போறாரு. உள்ள போயிட்டு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அவர் நினைச்ச மாதிரி இந்த பாய்சனை வச்சு அவன் இறந்துட்டான். லிம்டாங்கில அப்படியே போய் கீழே விழுகிறான். இது அப்படியே சூசைட் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் செட் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்து இப்ப மூவி பாக்குற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. திரும்பவும் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே தியேட்டர்ல காட்டுறாங்க. டாக்ஸில இருந்த கேமரா மூலியமா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோவா கெஸ் பண்ணி கரெக்டா டைம்லாம் வச்சு பார்த்திருப்பான். கரெக்டா 1 மணி நேரம் 25 நிமிஷத்துல வந்து நம்ம மிஸ்டர் ஜாங் வந்து உட்கார்ந்துருப்பாரு படம் பாக்குறதுக்கு. காங் மின்ஜே மிஸ்டர் ஜாங்கோட ரூமுக்கு வந்திருப்பான். அவரோட லேப்டாப்ல எடுத்து என்னென்ன கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த ஏர் பியூரிஃபை சவுண்ட் கொடுக்கும். ஐயோ யாரும் வந்துட்டாங்க முடிச்சுட்டு அப்படியே பயந்து அப்படியே கீழே குடிவான். பார்த்தா அதுல இருந்தா சவுண்ட் வரும். ஐயோ இதுல இருந்து தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காங் மின்ஜே சைட்ல பாக்குறான். ஒரு பேப்பர் கிடக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறான். அப்படியே அதுல ஒரு அட்ரஸ் எழுதி இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒரு டவுட் வரும். லிம்டாங்கிலோட டெத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங் மின்ஜே இதை பத்தி போன்ல பேசிக்கிட்டு இருப்பான் மிஸ்டர் ஜாங் கிட்ட. இது கோவப்படாத நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. காங் மின்ஜே இருந்த பிளாட்ல அவ்வளவு கேமரா இருந்துச்சு. அதுல அங்க இருந்த கேமரால ஒன்னாச்சும் நான் வந்து காங் மின்ஜே ரூமுக்கு போற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் கேக்குறாரு. ஆமா நீ டெலிவரி பாய் மாதிரி போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்துல பைக் இருக்கும். மிஸ்டர் ஜாங் பார்த்துட்டு டெலிவரி பாய் மாதிரி உள்ள போவாரு. ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு. எப்படி லிம்டாங்கில கொண்டு நீ ஏன் அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு காங் மின்ஜே கேக்குறான். கொஞ்ச நாள் நீ பண்றதே புரியல. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க என்னென்னமோ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் சொல்றாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை காட்டுறான். அட்ரஸ் இருந்த பேப்பரை. உன்னை என்னோட பிரதர் மாதிரி நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காங் மின்ஜே ரொம்ப பேசிட்டு இருக்கான். அதை என்கிட்ட கூடுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் புடுங்க பாக்குறாரு. இவ்வளவு கேவலமா பண்ணிருக்க சொல்லிட்டு காங் மின்ஜே ரொம்ப கேவலமா பேசுவான். நீ என் காலு கீழே கடந்தவன்டா. நீ இப்ப எங்க இருக்கன்னு தெரியுமா? அது என்னாலதான் அப்படி சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங்கும் பேசிட்டு இருப்பாரு. இதுதான் எனக்கு கிடைச்ச எவிடன்ஸ். இது எல்லாத்தையும் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங் மின்ஜே பேசிட்டு விண்டோ பக்கத்துல போய் நிப்பான். சடனா அப்படியே அந்த ஹெல்மெட்டை வச்சு காங் மின்ஜியோட தலையிலே அடிச்சிருவான். அப்படியே கீழே விழுந்துருவான். அந்த ஹெல்மெட்ல இருந்து ஒரு பீஸ் அப்படியே கீழே விழுகும். மிஸ்டர் ஜாங்க் என்ன பண்றதே தெரியாதா அப்படியே கீழே அப்படியே உட்கார்ந்துருவாரு. காங் மின்ஜே கையில வச்சிருந்த பேப்பர் அப்படியே முழுங்கிருவான். இப்ப அப்படியே சூசைட் மாதிரி பண்றதுக்கு மாடியில இருந்து அப்படியே தள்ளி விட்டுருவான். ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து இப்ப காட்டுறான் நம்ம ஹீரோ. காங் மின்ஜே முழுங்கின அந்த பேப்பரு நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதை ஒன்னோட தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். மிஸ்டர் ஜாங் அப்படியே கத்தி எடுத்து குத்தவா ஹீரோவை. கரெக்டா நம்ம ஹீரோ விலகுவான். கீழே விழுக போவான். நம்ம டிடெக்டிவ் வந்து கரெக்டா பிடிச்சிருவாரு. 2 பேரும் சரியான ரொமான்டிக் லுக் விட்டுக்கிட்டு இருப்பாரு டிடெக்டிவ். நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அரி ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்பாரு. அப்படியே கேட்டுட்டு ஒரு கண்ணடிப்பாரு. நீங்க கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டுருவாரு. நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே கீழே விழுகிறான். ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இருக்கவங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லாம தான் நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லிட்டு இருப்பாரு மிஸ்டர் ஜாங் கிட்ட. நீங்க எல்லாரும் ஒன்றும் பயப்படாதீங்க நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். நம்ம ஹீரோவும் அங்கே அடிங்க இங்கே அடிங்க இப்படி அடிங்க அப்படி அடிங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். ரொம்ப ஜாலியா பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம டிடெக்டிவ் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாரு. அந்த அக்யூஸ்ட் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருப்பாங்களா அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 பேர் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. லாஸ்டா ஒரு டைம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்பாரு. அப்புறம் அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வரும். லிம்டாங்கிலோட பிளேஸ்ல ஒரு டாக்ஸியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லுவான். அதுல இருந்து ஒருத்தர் இறங்கினாரு. பிளாக் கலர் கேப் ட்ரெஸ் போட்டுட்டு வரைஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் கேட்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரைஞ்சு காட்டுறான். இன்னும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருக்க கூடாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பாக்குறான். இது எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கே. இது மிஸ்டர் ஜாங் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் பாக்குறாரு. அப்படிதான் நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்போ அந்த ஏர் பியூரிஃபை சவுண்ட் கொடுக்கும். ஐயோ யாரும் வந்துட்டாங்க முடிச்சுட்டு அப்படியே பயந்து அப்படியே கீழே குடிவான். பார்த்தா அதுல இருந்தா சவுண்ட் வரும். ஐயோ இதுல இருந்து தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காங் மின்ஜே சைட்ல பாக்குறான். ஒரு பேப்பர் கிடக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறான். அப்படியே அதுல ஒரு அட்ரஸ் எழுதி இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒரு டவுட் வரும். லிம்டாங்கிலோட டெத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங் மின்ஜே இதை பத்தி போன்ல பேசிக்கிட்டு இருப்பான் மிஸ்டர் ஜாங் கிட்ட. இது கோவப்படாத நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. காங் மின்ஜே இருந்த பிளாட்ல அவ்வளவு கேமரா இருந்துச்சு. அதுல அங்க இருந்த கேமரால ஒன்னாச்சும் நான் வந்து காங் மின்ஜே ரூமுக்கு போற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் கேக்குறாரு. ஆமா நீ டெலிவரி பாய் மாதிரி போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்துல பைக் இருக்கும். மிஸ்டர் ஜாங் பார்த்துட்டு டெலிவரி பாய் மாதிரி உள்ள போவாரு. ஹெல்மெட்
எல்லாம் போட்டுட்டு எப்படி லிம்டாங்கில கொண்டு நீ ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு காங்மின்ஜே கேட்கறான். கொஞ்ச நாள் நீ பண்றதே புரியல, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, என்னென்னமோ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் சொல்றாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை காட்டுறான், அட்ரஸ் இருந்த பேப்பரை. உன்னை என்னோட பிரதர் மாதிரி நினைச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காங்மின்ஜே ரொம்ப பேசிட்டு இருக்கான். அதை என்கிட்ட கூடுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங் புடுங்க பாக்குறாரு. இவ்வளவு கேவலமா பண்ணிருக்க சொல்லிட்டு காங்மின்ஜே ரொம்ப கேவலமா பேசுவான். நீ என் காலு கீழே கடந்தவன்டா, நீ இப்ப எங்க இருக்கன்னு தெரியுமா, அது என்னாலதான் அப்படி சொல்லிட்டு மிஸ்டர் ஜாங்கும் பேசிட்டு இருப்பாரு. இதுதான் எனக்கு கிடைச்ச எவிடன்ஸ், இது எல்லாத்தையும் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்மின்ஜே பேசிட்டு எந்த பக்கத்துல போய் நிப்பான். சடனா அப்படியே அந்த ஹெல்மெட்டை வச்சு காங்மின்ஜியோட தலையிலே அடிச்சிருவான். அப்படியே கீழே விழுந்துருவான். அந்த ஹெல்மெட்ல இருந்து ஒரு பீஸ் அப்படியே கீழே விழுகும். மிஸ்டர் ஜாங்க் என்ன பண்றதே தெரியாதா, அப்படியே கீழே அப்படியே உட்கார்ந்துருவாரு. காங்மின்ஜே கையில வச்சிருந்த பேப்பர் அப்படியே முழுங்கிருவான். இப்ப அப்படியே சூசைட் மாதிரி பண்றதுக்கு மாடியில இருந்து அப்படியே தள்ளி விட்டுருவான். ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து இப்ப காட்டுறான் நம்ம ஹீரோ. காங்மின்ஜே முழுங்கின அந்த பேப்பரு நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதை உன்னோட தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். மிஸ்டர் ஜாங் அப்படியே கத்தி எடுத்து குத்தவா நான் ஹீரோவை. கரெக்டா நம்ம ஹீரோ விலகுவான், கீழே விழுக போவான். நம்ம டிடெக்டிவ் வந்து கரெக்டா பிடிச்சிருவாரு. ரெண்டு பேரும் சரியான ரொமான்டிக் லுக்கு விட்டுக்கிட்டு இருப்பாரு டிடெக்டிவ். நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அரி ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்பாரு. அப்படியே கேட்டுட்டு ஒரு கண்ணடிப்பாரு. நீங்க கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டுருவாரு. நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே கீழே விழுகிறான். ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இருக்கவங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லாம தான் நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்லிட்டு இருப்பாரு மிஸ்டர் ஜாங் கிட்ட. நீங்க எல்லாரும் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நம்ம ஹீரோவும் அங்கே அடிங்க இங்கே அடிங்க எப்படி அடிங்க அப்படி அடிங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான், ரொம்ப ஜாலியா பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம டிடெக்டிவ் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாரு. அந்த அக்யூஸ்ட் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருப்பாங்களா, அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. லாஸ்டா ஒரு டைம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கேட்பாரு. அப்புறம் அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வரும், நான் லிம்டாங்கிலோட பிளேஸ்ல ஒரு டாக்ஸியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லுவான். அதுல இருந்து ஒருத்தர் இறங்கினாரு, பிளாக் கலர் கேப் ட்ரெஸ் போட்டுட்டு. வரைஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் கேட்கறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரைஞ்சு காட்டுறான். இன்னும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருக்க கூடாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பாக்குறான். இது எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கே, இது மிஸ்டர் ஜாங் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் பாக்குறாரு. அப்படிதான் நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஹேண்ட் ஓவர் பண்றாங்க போலீஸ் கிட்ட. ஜங்கு மின்சியோ ஜாங்லாம் இங்கேருந்து ஓடி வர்றாங்க. என்னாச்சு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. டேய் எனக்கு தாண்டா இங்கே அடிபட்டு இருக்கு, என்ன வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆளும் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கலையடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ அடிக்கிறா. நம்ம டிடெக்டிவ் நேஷனல் டீம்ல இருந்தவர். நேஷனல் டீமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஆமா அவர் பாக்ஸிங் பண்ணுவார், நேஷனல் லெவலில் ஒரு அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியாதா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்காங்க தூங்கிக்கிட்டே. இப்ப எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. மின்சி அப்படியே படுத்திருக்கா. முடிஞ்சிருச்சு எந்திரி போய் மூஞ்சி கழுவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ண டிடெக்டிவ் காட்டுறாங்க. அவர் நல்லா பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஜங்க காட்டுறாங்க. டேடி அப்படி சொல்லிட்டு அவங்க பேபிஸ் எல்லாம் ஒடியாடுறாங்க. டேடி ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா கொடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் வாங்கிட்டு போதுங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஹக் பண்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருப்பான். டேடி நாங்களே சாஸ் பாக்கெட்டை பிரிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க கத்துங்க. ஐயோ வேண்டாம் நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடுவாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஜங்குவோட கிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பான், நோட்ஸ் மாதிரி ஒன்று எழுதி அதில் கிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருப்பான். அதை நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. மின்சியோ இப்போ லிம்டாங்கிலுக்கு பொக்கே வைக்கிற கண்டி போறா. நம்ம ஹீரோ அங்கே ஆல்ரெடி உட்காந்துருப்பான். அவனுக்கு காஃபி மில்க் தான் பிடிக்கும் லிம்டாங்கிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ சொல்றா. ஆமா காஃபி மில்க்குங்கிறது அமெரிக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பத்தி டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் நீங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். கேஸ்ல ரொம்ப பிஸியானனால நம்மளால டின்னரே சாப்பிட முடியல, நம்ம டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நீ பண்றது எல்லாமே ரொம்ப சாமிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இது கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மின்சியோ பின்னாடியே ஓடுவா. அவ்வளவுதான்டா, ஜியோல் பஸ்டர்ஸோட பார்ட் 4 முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 6 வயசை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.